சுவர் பாகம் 5 தண்ணீர் வாசல் எழுப்புதல். Broken Wall Part 5 Watergate Revival. சிறையிருப்பிலிருந்து எருசலேமிற்கு திரும்பிய யூதர்கள் சுமார் 70 வருடங்களாக ஆலய வழிபாடு, நியாயப்பிரமாணம், அதன் விதிமுறைகள், தேவனுடைய வார்த்தை போன்ற அதி உன்னதமான அனுபவங்களில் மிகவும் பின்தங்கி இருந்தார்கள். அக்காலங்களில் வேத வசனம் அவர்களுக்கு கிடைப்பதில் மிகுந்த சிரமங்கள் இருந்தன. அவர்கள் பாபிலோனிலிருந்து விசுவாசத்தோடு எருசலேமிற்கு வந்து முதலாவதாக பல இன்னல்கள், எதிர்ப்புகளுக்கு இடையில் ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். அதன் பிறகு எஸ்ராவின் வருகையால் ஆவிக்குரிய வாழ்வில், நடைமுறை வாழ்வில் சில மாறுதல்களை செய்தார்கள். அதன் பிறகு நெகேமியாவின் தலைமையில் எருசலேமின் அலங்கத்தை கட்டும் பொழுது அவர்கள் மகத்துவமான தங்களது தேவனையும் அவரது நிகரற்ற வல்லமையையும் உணர்ந்து அனுபவித்தார்கள். மேலும் 100 வருடங்களாகியும் அவர்கள் வேதத்தை சரியாக கற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்பொழுது அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டு அதன் 10 வாசல்களும் நேர்த்தியாய் வடிவமைக்கப்பட்டு கதவுகள் போடப்பட்டு பிரதிஷ்டைக்கு தயார் நிலையில் இருந்தன. இந்த தருணத்தில் இம்மாபெரும் காரியங்களை தங்களை கொண்டு நிறைவேற்றி முடித்த தங்களது தேவனையும் அவரது வார்த்தைகளையும் அறிய வேண்டும் என்கிற பேராவல் ஒன்று யூதா மக்களின் இதயங்களை தீண்ட அவர்கள் தண்ணீர் வாசலுக்கு எதிரே இருந்த வீதியில் ஒன்று கூடினார்கள். வேத பாரகனாகிய எஸ்ராவிடம் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வர சொல்லி அதை தங்களுக்கு விளக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். இத்தகையதொரு நாளுக்காகவே எஸ்ரா தன்னை வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்து காத்து கொண்டிருந்தார். தனி ஒருவராக இதை செய்ய முடியாது என்று முன்பே உணர்ந்து அவர் நியாயப்பிரமாணத்தை மக்களுக்கு போதிக்க லேவியர், வேத பாரகர்கள் அடங்கிய குழுக்களை தான் வந்ததிலிருந்தே சுமார் 14 ஆண்டுகளாக பயிற்றுவித்து இந்நாளுக்காக தயார் நிலையில் வைத்திருந்தார். எழுப்புதல் என்கிற அக்கினி ஜுவாலை தண்ணீர் வாசல் என்கிற இடத்தில் மையம் கொண்டது. வேத வசனம் போதிக்கப்பட மனம் திரும்புதல் என்கிற ஒப்பற்ற அற்புதம் அங்கே நிகழ்ந்தது. மக்கள் வார்த்தையை நோக்கி கண்ணீரோடு மனம் திரும்பினார்கள். எங்கு தேவனுடைய வார்த்தை வந்திறங்குகின்றதோ அங்கே விடுதலையின் வெற்றி முரசு கொட்டுமே, ஒரு பெரிய எழுப்புதலை சந்திக்குமே. அதுதான் அங்கே நிகழ்ந்தது. தேவன் தன் மக்களை சந்தித்தார். மக்கள் நியாயப்பிரமாணத்தை நோக்கி திரும்பினார்கள். இவ்வற்புதம் தண்ணீர் வாசல் என்கிற வாட்டர்கேட்டில் நடந்தது. நெகேமியா 8வது அதிகாரம் தண்ணீர் வாசல் அருகில் நிகழ்ந்த இந்த மாபெரும் எழுப்புதலை பற்றி பேசுகின்றது. இதை குறித்து சற்று வாசிப்போம். நெகேமியா 8வது அதிகாரம். ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும்
புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புத்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மதித்யாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசையாவும், அவனுக்கு இடப்பக்கமாக பெதாயாவும் மீசாவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயரமாக நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தார். அவன் அதை திறந்த பொழுது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பானி, செரபியா, யாமின், அகூப், சபதாயி, ஒதியா, மாசையா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா எனும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். லேவியரும் ஜனங்களையெல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். மறுநாளில் ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது நியாய பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தம் படுத்தினார்கள். அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எபிராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லோரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே
நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இதன் பிறகு லேவியர் ஆபிரகாம் தொடங்கி அந்நாள் வரைக்கும் தேவன் அவர்களை வழிநடத்தின பாதைகளையும் அவர்களது மீறுதலையும் விவரித்தார்கள். ஜனங்கள் மனம் திரும்பி பிரமாணங்களுக்கும் விதிகளுக்கும் தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு பெரிய வாழ்வியல் மாற்றம் அங்கு உண்டானது. தண்ணீர் வாசலுக்கருகில் நிகழ்ந்த இந்த அற்புத நிகழ்வுகள் வேதாகமத்தில் உள்ளன. ஆனால் சர்ச்சைக்குரிய இந்த இடம் எருசலேமிலே எங்கு உள்ளது என்று சற்று பார்ப்போம். இந்த தண்ணீர் வாசல் குறித்து விசேஷமான சரித்திர குறிப்புகள் உண்டு. தண்ணீர் வாசல் எருசலேமின் அதிமுக்கிய அடையாளங்களில் ஒன்று. இதை பற்றி தெளிவான ஆராய்ச்சி குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சற்று கூர்ந்து கவனியுங்கள். The water gate in Jerusalem is a biblical landmark that was a gateway to the temple complex and was close to the Gihon spring. It was one of the 10 gates that were rebuilt when the Israelites returned from exile in Babylon. It is on the east side of the temple complex, opposite to the Gihon spring. Scholars say that Watergate was named due to its proximity to the Gihon spring and other water sources. The Watergate was used to bring water libations into the temples for the festival of Tabernacle. The Watergate may have been used by high priests to access ritual bath. தண்ணீர் வாசல் அல்லது நீர் வாயில் விவிலிய காலத்தில் எருசலேம் நகரின் நுழைவாயில்களில் ஒன்றாக இருந்தது. அதாவது என்ட்ரன்ஸ் கேட். மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஸ்பிரிங் டவர் நகரத்தின் நுழைவாயில் மட்டுமல்ல, ராக்கெட் பூல் என்கிற குளத்தையும் கீகோன் ஸ்பிரிங் என்கிற ஊற்றையும் பாதுகாத்தது. அலங்கத்தின் மத்திய சாய்வு சுவர், அதாவது த மிடில் ஸ்லோப் வால், தாவீதின் நகரத்தின் கிழக்கு முகடு வழியாக வடக்கிலிருந்து தெற்காக ஓடியது. இதன் கட்டுமான நேரத்தில் ஒரு கோட்டை அல்லது அரண்மனை இந்த வாயிலின் வடக்கே முகட்டிற்கு மேல் இருந்துள்ளது. நெகேமியா 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நீரூற்று வாயில் மற்றும் நெகேமியா 3வது அதிகாரம் 28இல் குறிப்பிடப்பட்டுள்ள குதிரை வாயில் ஆகிய இரண்டிற்கும் இடையில்தான் நீர்வாசல் அல்லது தண்ணீர் வாசல் என்கிற வாட்டர் கேட் அமைந்திருந்தது. இதை குறித்து தொல்பொருள் ஆய்வாளர்களுக்கு இடையில் சிறிது கருத்து வேறுபாடு ஆரம்பத்திலே இருந்தது உண்மைதான். பெஞ்சமின் மற்றும் அவரது பேத்தியுமான இலாத் மசார் ஆகிய இரு தொல்பொருள் ஆய்வாளர்கள் தங்களுடைய அகழ்வாராய்ச்சியில் குதிரை வாசலை கண்டுபிடித்தனர். ஆனால் அதைத்தான் அவர்கள் வாட்டர் கேட் என்று அழைத்தனர். பிறகு ரோனி ரீச் மற்றும் ஏலி ஷிக்ரோன் ஆகிய இருவரும் வாட்டர் கேட்டின் பெரும் பகுதியை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் அவர்களும் அதை பூல் டவர் என்று அழைக்க முடிவு செய்தார்கள். ஆனாலும் பாருங்கள், பழங்கால வாயில்களை, அவைகளின் பெயர்களை மற்றும் இருப்பிடங்களை கண்டுபிடிப்பது கடினம் அல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு வாயிலின் பெயரும் இருப்பிடமும் நெகேமியாவால் துல்லியமாக அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. அவர் மிக தெளிவாக சுவர் மற்றும் வாயில்களின் இருப்பிடம், அதை பழுது பார்த்தவர்களின் பெயர் பட்டியல் ஆகிய தகவல்களை தெளிவாக விவரித்திருக்கின்றார். இதை எஸ்ராவும் மிக அற்புதமாக பதிவு செய்திருக்கின்றார். நெகேமியா 3வது அதிகாரம் 13வது வசனம் பள்ளத்தாக்கு வாயிலை குறிப்பிடுகின்றது. இந்த வாயில் அமைந்துள்ள இடம் நகரின் தென்மேற்கு மூலை.
இதற்கு எதிரெதிர் திசையில் நகர்வதின் மூலம் நகரத்தின் தென்கிழக்கு மூலையில் உள்ள சாண வாயிலை காண்கிறோம். வசனம் 3:14. அடுத்ததாக சிலோவாம் குளத்திற்கு அருகில் உள்ள நீரூற்று வாயிலை காண்கிறோம். வசனம் 15. அடுத்ததாக தாவீதின் கல்லறை மற்றும் சிறையின் முற்றத்தில் இருந்த ராஜாவின் உயரமான மாளிகையிலிருந்து வெளியிலே இருக்கும் கோபுரம் ஆகியவற்றிற்கு இடையில் நாம் வடக்கு நோக்கி நகரும் பொழுது எந்த வாசல்களும் அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வசனம் 26 வாட்டர் கேட் என்கிற தண்ணீர் வாசலை திட்டவட்டமாக காண்பித்து உறுதி செய்கின்றது. குதிரை வாயில், அதன் 4 அறைகள் கொண்ட வாயில் மற்றும் அதனுடைய தொடர்புடைய கோபுரத்திற்கு அடுத்ததாக வாட்டர் கேட் வருகின்றது. இது ஹெடர் மற்றும் ஸ்ட்ரெச்சர் பாணியில் பினிஷியன் ஆக்ஷலர்களை பயன்படுத்தி தேவனுடைய சிவில் என்ஜினியர் நெகேமியாவின் மேற்பார்வையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு வாயில். பின்னர் கிழக்கு வாயிலுக்கு வருகிறோம். டெம்பிள் மவுண்டின் கிழக்கு சுவரில் இதன் இருப்பிடம் தெளிவாக தெரியும். வாயில்களின் இதே வரிசை நெகேமியா 12வது அதிகாரம் 31வது வசனம் முதல் 37வது வசனம் வரை கொடுக்கப்பட்டுள்ளது. நெகேமியா இன்னும் தெளிவாக சுவற்றின் மேல் பிரதிஷ்டையின் பொழுது கொண்டாட்டக்காரர்கள் செல்லும் பாதையை வரிசைப்படுத்துகிறார். அதாவது பள்ளத்தாக்கின் வாசல், சாண வாயில், நீரூற்றின் வாசல், தண்ணீர் வாசல் என்று படிப்படியாக அழகாக விவரித்துள்ளார். இங்குதான் எருசலேம் மக்கள் பெரும் மறுமலர்ச்சியை அனுபவித்தனர். நெகேமியா 8வது அதிகாரம் 1 முதல் 3 வரையில் உள்ள வசனங்கள். ஆராய்ச்சியாளர் எய்லட் மெசார் குதிரை வாசலை வாட்டர்கேட் என்று அழைக்கிறார். எனினும் அவரது தாத்தாவும் ஆராய்ச்சியாளருமான பெஞ்சமின் மெசார் கீகோன் நீரூற்றுக்கு மேலே உள்ள வாசலை வாட்டர்கேட் என்று சரியாக அடையாளம் காட்டியுள்ளார். விவிலிய காலங்களில் நகர வாயில்களில்தான் முக்கிய கூட்டங்கள் நடத்தப்பட்டன. தீர்க்கதரிசிகள் அங்கிருந்துதான் மக்களை சந்தித்தார்கள். எஸ்ரா அங்கேதான் உயர்ந்ததொரு மேடை அமைத்து மக்களை சந்தித்து நியாய பிரமாணத்தை விளக்கினார். பின்பு அங்கே ஒரு பெரிய பைபிள் கான்ஃபரன்ஸ் 7 நாட்களாக நடைபெறுவதை பார்க்கின்றோம். மேலே நிரூபிக்கப்பட்ட தொல்பொருள் ஆய்வாளர்களின் குறிப்புகளும் நெகேமியா என்கிற விவிலிய புத்தகமும் தண்ணீர் வாசல் என்கிற இடத்தை பற்றியும் அங்கே பற்றி பிடித்த எழுப்புதல் பற்றியும் நமக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கின்றன. வேதாகமம் சத்தியம், அதன் உயிரோட்டம்தான் சரித்திரம். இதை கவனமாக ஆதாரங்களுடன் படித்து தெளிவுடன் மற்றவர்களிடம் பகர்வோம். நமது அடுத்த பதிவில் அலங்கத்தின் மீது நடந்த அற்புத ஆராதனை, மேலும் எருசலேமின் புனரமைப்பு பற்றிய அரிய தகவல்களை காண்போம். இதுவரை இணைந்து வந்த பைபிள் பிளானட் குடும்பத்தாரே, பைபிள் பிளானட் தொடர்களை குறித்து உங்கள் மதிப்பீடுகளை அறிய விரும்புகிறோம். இந்த தொடர்கள் தங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் ஒரு லைக் கொடுக்கலாமே. மேலும் புதியவர் ஒருவருக்கேனும் இத்தொடர்களை அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள். இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கின்றேன். வேகமாக, துரிதமாக சத்திய வசனத்தை ஆதாரங்களுடன் அறிமுகப்படுத்தும் பணியில் கை கொடுத்து ஆசீர்வாதங்கள் அளவின்றி பெற்றிட உங்களை அழைக்கின்றேன். இது பைபிள் பிளானட் மருதோன்றி பூங்கொத்திற்காய் ஒலிக்கும் ஒரு காட்டுப்புறாவின் சத்தம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, மகிழ்ச்சி, ஷாலோம்.